அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல ஏழரை சனியில அஷ்டமத்து சனியில பிறந்த குழந்தைகள், நீங்க குழந்தையா இருக்கும் போது ஏழரை சனியில அஷ்டமத்து சனியில பிறந்திருப்பீங்க. இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் இருக்கு, ஜோதிடத்துல இருக்கு. இதை நான் ரொம்ப நாளா வீடியோ பண்ணணும்னு நினைச்சு மறந்து போயிட்டேன். ஆக்சுவலி இது முன்னாடியே போட்டிருந்தா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்போ இந்த ஒரு வாரமா ரிப்பீட்டடா இந்த கிளைண்ட்ஸுகளுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு இது பேசி புரிய வைக்கிறதுக்கு இதை ஒரு வீடியோவா போட்டா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு தெளிவு கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பண்றேன். இதே மாதிரி சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும்போது நான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு 1985 1985 பார்ன் பேபிஸ்ன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த 1985 ஒரு மோசமான ஒரு கிரக நிலை அது. அந்த வருஷம் அப்படி இருந்தது. சனி பகவானும் குரு பகவானும் 2 ராஜ கிரகங்களும் வலு இழந்த ஒரு சூழ்நிலையில பிறந்த குழந்தைகளுக்கு நிறைய அந்த குழந்தைகள்லாம் இன்னைக்கு பெரியவங்க ஆயிட்டாங்க, ரைட்டுங்களா? அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது, என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் ஏற்படுதுன்னு அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரிதான் இதுவும் ஒரு வீடியோ. ஏழரை சனியில பிறந்த குழந்தைகளுக்கு, அஷ்டமத்து சனியில பிறந்த குழந்தைகளுக்கு அந்த காலகட்டத்துல என்ன ஆகும், அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 33 வயசு ஆன பிறகு அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு பதிவை நீங்க எந்த ஜோதிடர் சொல்லியும் கேட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நீங்க ஏழரை சனி அஷ்டமத்து சனியில பிறந்து நீங்க இந்த பதிவை பாக்குறீங்கன்னா ஜோதிடத்தின் மேல உங்களுக்கு ஒரு அளப்பரிய ஒரு காதலே ஏற்படும். இந்த அளவுக்கு ஜோதிடம்ன்றது உங்களுக்கு புரிய வரும், ரைட்டா? அப்பேற்பட்ட ஒரு பதிவா இது இருக்கும், ரைட்? இப்ப நீங்க ஏழரை சனியில அஷ்டமத்து சனியில பிறகுறீங்கன்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ நீங்க உங்க ஜாதகத்துல சந்திரன் இருப்பார், சந்திரன் இருப்பார், ரைட்டா? சா போட்டு இந்து போட்டு இருக்கும், சந்திரன் ஃபுல்லா போட்டு இருக்காது. அந்த சா போட்டு இந்து சந்திரன் போட்டு இருக்கிற இடத்துல அதற்கு முன்னாடி இந்த சந்திரன் உங்க ஜாதகத்துல எங்கனாச்சும் ஒரு இடத்துல இருக்கும், ரைட்டா? அதுக்கு முன்னாடி சனி இருக்கிறாரான்றத பார்க்கணும். இல்ல அந்த சந்திரன் கூடவே சனி இருக்கிறாரான்றத பார்க்கணும். இல்ல அந்த சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுல சனி இருக்கிறாரான்னு பார்க்கணும். அதாவது ஜோதிட முறையில சொல்லணும்னா, சந்திரனுக்கு 12ஆம் இடத்தில் சனி இருப்பது, சந்திரன் கூட ராசியிலேயே சனி இருப்பது, ராசிக்கு 2 சந்திரனுக்கு 2 சனி இருப்பது. அதாவது ராசிக்கு முன்னாடி அந்த சந்திரன் தான் ராசின்னு சொல்றோம். சூரியன் சந்திரன் ரொம்ப முக்கியமானவங்க. நவ கிரகத்திலேயே 2 கிரகங்கள் ஒளி கிரகங்கள், நம்மளுக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். மிச்ச எல்லா கிரகமும் கெட்டு போனாலும் இந்த சூரியனும் சந்திரனும் கெட்டவங்க கெட மாட்டாங்க. அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு கிரகங்கள் இந்த சூரியனும் சந்திரனு. இந்த சந்திரன் தான் ராசின்னு சொல்றோம், ரைட்டுங்களா? சூரியனுடைய அந்த ஒளி புள்ளியை தான் லக்னம்னு சொல்றோம். லக்னத்துக்கு தான் பலன், லக்னத்தை வச்சுதான் கிரகங்கள் எங்க இருக்குதுன்னு கணக்கு பண்றோம், இதெல்லாம் பண்றோம். ராசியை வச்சு தசாபுக்திய கணக்கு பண்றோம். இந்த ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி, ராசி கூடவே சனி, அந்த சந்திரன் கூடவே சனி, சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில் பக்கத்து வீட்டுல சனி. இப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஏழரை சனியில பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். ராசிக்கு பின்னாடி சனி இருக்கிறாருன்னா நீங்க விரைய சனியில பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த சந்திரன் கூடவே சனி இருக்கிறாருன்னா நீங்க ஜென்ம சனியில பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுல சனி இருக்கிறாருன்னா நீங்க பாத சனியில பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏழரை சனி என்பது 3 வகைப்படும். 7.5 வருஷம்ன்றத 2.5 3 வருஷமா பிரிச்சு 3 இதுவா செக்மெண்டா பிரிச்சிருக்காங்க. விரைய சனி, ஜென்ம சனி, பாத சனி, இது 3ம் சேர்ந்ததுதான் ஏழரை சனி. சோ சந்திரனுக்கு பின்னாடி பிறந்தாலும் ஏழரை சனி தான், சந்திரனோட இருந்தாலும் ஏழரை சனி தான், சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தாலும் ஏழரை சனி தான். சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏழரை சனியில பிறந்த குழந்தைகள். இப்போ நீங்க வளர்ந்துட்டு இருப்பீங்க, ரைட்டுங்களா? இப்போ நீங்க குழந்தைகள் கிடையாது, ரைட்டா? ஓகே, அடுத்தது அஷ்டமத்து சனிக்கு போவோம்.
உங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு இடத்துல சந்திரன் இருப்பார். நீங்க எந்த ராசியா வேணா இருக்கலாம், அதெல்லாம் தவறே கிடையாது. எந்த ராசியா வேணா இருக்கலாம், எல்லா ராசிக்கும் ஒரே பலன் தான். சோ உங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு இடத்துல சந்திரன் வந்து இருப்பார். அந்த சந்திரன் இருக்கிறதுக்கு 8ஆம் இடத்துல சனி இருந்தால் என்னைக்குனே வரணும், 1 2 3 4 5 6 7 8. இந்த சந்திரன் இருக்கிற கட்டத்தை ஒன்னா கன்சிடர் பண்ணணும். அவரை 2 3 4 5 6 7 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் உங்க பிறப்பு ஜாதகத்துல கோச்சாரத்துல கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய இது கிடையாது. உங்க பிறப்பு ஜாதகத்துல ராசி கட்டம்னு ஒண்ணு இருக்கும், நவாம்ச கட்டம் கிடையாது, பாவ கட்டம் கிடையாது. ராசி கட்டத்துல உங்களுக்கு சந்திரன் இருக்கிறாரு. அந்த சந்திரன்ல இருந்து தொட்டு எண்ணின்னு வந்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனி இருந்தா நீங்க அஷ்டமத்து சனியில பிறந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த 7.5 சனி அஷ்டமத்து சனியோடைய மிகப்பெரிய கான்செப்ட், ரைட்டுங்களா? இந்த 7.5 சனியில நீங்க பிறந்திருக்கிறீங்க, இல்ல அஷ்டமத்து சனியில பிறந்திருக்கிறீங்கன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுக்கு அதிகமா கர்மா இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் 7.5 சனியிலேயே பிறக்குறீங்கன்னு அர்த்தம். சனி யாரு? தொழில்காரகன், கர்மகாரகன், ஆயுள்காரகன், வேலைக்காரகன். கர்மாவுக்கு அவர் தான் காரகன். அவர் 7.5 சனி ஒரு ராசிக்கு நடத்தின்னு இருக்கும் போதே நீங்க அந்த ராசியில போய் பிறகுறீங்கன்னா கர்மா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்டா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடல, ஃபுல்லா பாருங்க. சோ உங்களுக்கு கர்மா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்க 7.5 சனி அஷ்டமத்து சனியில பிறந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட போகுது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க அம்மா அப்பா. உங்க அம்மா, நீங்க வந்து 7.5 சனியிலயோ இல்ல அஷ்டமத்து சனியிலயோ ஆல்ரெடி உங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, உங்க வரலாற சொல்லியிருப்பாங்க. நீ பிறந்த உடனே உங்க அப்பாவுக்கு வேலை போச்சு, நீ பிறந்த உடனே உங்க அப்பாவுக்கு தொழில் இது ஆச்சு, நீ பிறந்த பிறகு அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க, பிறந்த பிறகு அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டது, பிறந்த பிறகு ரொம்ப பைனான்சியலா பாதிப்பு ஏற்பட்டது, பிறந்த பிறகு ஏதாவது சொத்து ஏதாவது இழப்பு ஏற்பட்டது, சொத்து உங்க சித்தப்பாக்காரர் புடுங்கிட்டாரு, அண்ணங்காரர் புடுங்கிட்டாரு, பெரியப்பாக்காரர் புடுங்கிட்டாரு, எங்களை ஏமாத்திட்டாரு, வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு. இந்த 7.5 சனியில பிறக்கும் போது அதனுடைய முழு பாதிப்பையும் அந்த குழந்தையும் அனுபவிக்கும், அவங்க அப்பா அம்மா தான் வெயிட்டா அனுபவிப்பாங்க. நீங்க பிறந்த உடனே உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அல்லது உங்க அம்மாவுக்கு ஒரு பாதிப்பு எந்த வகையில வேணா இருக்கலாம், ஒரு ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம், சண்டையா, குடும்பத்துல சண்டையா இருக்கலாம், அண்ணன் தம்பியோட சண்டையா இருக்கலாம், அக்கா தங்கச்சியோட சண்டையா இருக்கலாம், ஏதோ சம்திங் எனிதிங். அப்படி இருக்கும்போது, அப்படி ஒரு சூழ்நிலையில உங்களோட ஹிஸ்டரி, உங்க பழைய ஹிஸ்டரிய நீங்க போய் அம்மா அப்பா கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, நான் பிறந்த பிறகு நீங்க 7.5 சனி அஷ்டமத்து சனியில பிறந்திருந்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல உங்க வீட்டுல கண்டிப்பா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், ரைட்டா? சோ அப்போ நீங்க அம்மா அப்பாவை பாதிச்சிருப்பீங்க, ரைட்டுங்களா? அம்மா அப்பா எனக்கு ஒண்ணும் இல்லையே சார், அம்மா அப்பா தானே பாதிச்சாங்கன்னா அம்மா அப்பாவோடைய வளர்ச்சி தான் உங்களுடைய சொகுசான வாழ்க்கையை தீர்மானிக்கும். இப்போ ஒரு குழந்தை, நல்ல அதிர்ஷ்டமான குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், ஒரு அம்மா அப்பாவுக்கு அதிர்ஷ்டமான ஒரு குழந்தை, சூப்பரான ஒரு ஜாதகம் இருக்கிற ஒரு பொண்ணோ பையனோ பிறக்கிறான்னு வைங்களேன், அவன் 20 வயசு வரத்துக்குள்ள அவங்க அப்பா தொழில் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி சம்பாரிச்சு 20 வயசு அவர் வரும்போது நல்ல ஒரு BMW கார் கையில கீய கொடுத்து போப்பா ஜாலியா என்ஜாய் பண்ணுன்னு அனுப்பிச்சு வைப்பாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் சொந்தமா சம்பாரிச்சு காரு வாங்காம அப்பா அம்மாவோடைய காரு அவங்க கொடுக்குற சாவி, ஒரு காரு சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கு. ஃபர்ஸ்ட் சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வீடு எல்லாம் செட் பண்ணணும், ஒரு வாடகை வீடோ ஒரு பிளாட்டோ ஒரு நிலமோ வாங்கின பிறகுதான் கார் வாங்குவாங்க. எடுத்த உடனே கார் வாங்கிட மாட்டாங்க. ஒருத்தருக்கு வீடு இல்லைன்னா எடுத்த உடனே கார் வாங்க மாட்டார். ஃபர்ஸ்ட் அவர் வீட்டுக்கு வழி செய்வார், அவர் பைனான்சியல் கடன் இருந்தா அதை தீர்ப்பார், அதெல்லாம் தீர்த்த பிறகுதான் ஒருத்தர் கார் வாங்குவார். இதுதான் இயற்கை. அப்படி உங்க அம்மா, நீங்க வளர்ந்து ஒரு 20-25 வயசு வரும்போது உங்க அம்மா, நீங்க சம்பாதிக்காமயே உங்க அம்மா அப்பா உங்க கார் சாவி எடுத்து கொடுக்குறாங்கன்னா உங்க ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். உங்க ஜாதகம் நல்லா இருக்கிறதால உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சாங்கன்னு அர்த்தம். அதுக்குன்னு உங்களால மட்டுமே உங்க அப்பா அம்மா வளரல, உங்க அப்பா அம்மாவுடைய ஜாதகத்திலயும் இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி, எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட், புரியுதுங்களா? ஒரு வெயில்ல போறீங்க,
ஒரு மாதிரி டயர்டா இருக்குது, ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க, நல்ல சத்தான ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க, அப்போ ஒரு எனர்ஜி வரும்ல, அந்த மாதிரி உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த நல்ல ஜாதகம் ஒரு எனர்ஜி மாதிரி. அதே மாதிரி ஒரு 7.5 சனியில அஷ்டமத்து சனியில ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த அப்பா அம்மாவுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். திருப்பி அந்த அப்பா அம்மா அந்த பேக் டு ஃபார்முக்கு வரதுக்கு சில வருடங்கள் ஆகும். அதனால இந்த குழந்தைய கொஞ்சம் லக்ஸரியா வளர்க்கறதுல சில தடைகள் ஏற்படும். இதுதான் கான்செப்ட். அதனால நீங்களும் பாதிக்கப்படுவீங்க. குழந்தை தானே சார், எனக்கு என்ன கல்யாணமா, பொண்ணா, குட்டியா, நான் என்ன சம்பாதிக்க போறேன்னா, நான் குழந்தையா தானே இருக்க போறேன், எனக்கு என்ன பாதிப்புன்னு கேட்காதீங்க. உங்க அப்பா அம்மா பைனான்சியலா பாதிக்கப்பட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் வரும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வரேன், செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரேன். அதுக்கப்புறம் இந்த நீங்க ஒரு 7.5 சனியில பிறந்தீங்கன்னா 33 வயசுக்குள்ள திருப்பி உங்களுக்கு ஒரு 7.5 சனி வரும். ரைட்டா? ஒருத்தர் 7.5 சனியில பிறக்கிறாருன்னா 33 வயசு வரைக்கும் அவருக்கு வளர்ச்சியே இருக்காது. அவருக்கு என்ன தசை வந்தாலும் சரி, அவர் ஜாதகம் எவ்வளவு அற்புதமான பவர்ஃபுல்லான ஜாதகமா இருந்தாலும் சரி, அவருக்கு வளர்ச்சி என்பது இருக்காது. அதுதான் இந்த வீடியோவுடைய முக்கியமான கரு. பிறந்த 7.5 சனியில பிறகுறீங்க, அஷ்டமத்து சனியில பிறகுறீங்க, 33 வயசு வரைக்கும் பெரிய வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியாது. ஆனா இந்த பிறக்கும் போது 7.5 சனி, அதுக்கப்புறம் 33 வயசுக்குள்ள ஒரு 7.5 சனி முடிஞ்ச பிறகு ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்குது பாருங்க, அந்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையா இருக்கும். இந்த வீடியோவோட கான்செப்டே அதான். நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. நீங்க கேட்பீங்க, என் பழைய எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன், 500க்கும் மேற்பட்ட வீடியோ போட்டிருப்பேன், சார் இந்த தசை வந்தா நல்லதுன்றீங்களே சார், இந்த மாதிரி ஜாதகம் இந்த கிரகம் இங்க இருந்தா ரொம்ப நல்லதுன்றீங்களே சார், எனக்கு திரிகோணாதிபதிகள் சேர்ந்து இருக்கிறாங்க சார், எனக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க சார், எனக்கு ஏன் சார் நல்லதே நடக்கல, எனக்கு நல்ல தசை போயின்னு இருக்குதே சார், எனக்கு ஏன் நல்லதே நடக்கலன்னு 1008 பேர் கேக்குறீங்க. காரணம், இதுவும் ஒரு காரணம். இதே மாதிரி இன்னொரு காரணம் இருக்கு. உங்களுக்கு காலசர்ப்ப தோஷம் இருந்து உங்க ஜாதகம் எவ்வளவு வலுவாக இருந்தாலும் உங்களுக்கு 35 வயசுக்கு மேலதான் வளர்ச்சி. அதே மாதிரி நீங்க 7.5 சனி அஷ்டமத்து சனியில பிறந்திருந்தாலும் 33 வயசுக்கு மேலதான் வளர்ச்சி. 33 வயசு வரைக்கும் அந்த மனிதர் படாத பாட இந்த உலகத்துல அனுபவிப்பார். என்னென்ன படுவாருன்னு நான் சொல்றேன். ரொம்ப மோசமா சில பேருக்கு நடக்கும். அப்பா அம்மா பிரிவது, அப்பா அம்மாவுக்கு டைவர்ஸ் ஆகுறது, இல்ல அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆவறது, அதெல்லாம் நான் ஓப்பனா சொல்லல. அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுவது, அப்பா அம்மா பொருளாதார ரீதியா கஷ்டப்படுறது, படிக்கிறதுக்கு கூட காசு இல்லாம கஷ்டப்படுறது, வேலை கிடைக்காம கஷ்டப்படுறது, சின்ன வயசுல நல்ல படிப்பு வராது, நல்ல மார்க் வராது, நினைச்ச காலேஜ் கிடைக்காது, நினைச்ச படிப்பு படிக்க முடியாது, படிச்ச உடனே சம்பளம் கிடைக்காது, வேலை கிடைச்ச உடனே திருமணம் ஆகாது, குழந்தை பிறக்காது, ஆன் டைம்ல குழந்தை பிறக்காது. அந்த 33 வயசுக்குள்ள இது விரைய சனியில பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 30 வயசுக்குள்ளேயே 7.5 சனி முடிஞ்சிடும். ஜென்ம சனியில பிறந்திருந்தாலும் 30 வயசுக்குள்ள 7.5 சனி முடிஞ்சிடும். அடுத்த வர 2வது 7.5 சனி. பாத சனியில பிறந்திருந்தாங்கன்னா 33 வயசு வரைக்கும் ஆகும். இது டிகிரியை பேஸ் பண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். இது கரெக்டான டேட்டா கிடையாது. 33 வயசுன்றது 33 கூட ஆகும். ரைட்டுங்களா? இப்ப ஜென்ம சனியில பிறந்திருக்கிற சில பேருக்கு 27 வயசுல கூட 7.5 சனி, 2வது 7.5 சனி முடிஞ்சிடும். இது இந்த டிகிரியை பேஸ் பண்ணி மாறும். சரிங்களா? டிகிரியை பார்க்க தெரிஞ்சீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு அதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 7.5 சனியும் பிறந்தப்போ ஒரு 7.5 சனி, அதுக்கப்புறம் 30 வயசுல ஒரு 7.5 சனி முடிஞ்ச பிறகு, அதே மாதிரி பிறக்கிறம்போ அஷ்டமத்து சனி, அதுக்கப்புறம் நடுவுல ஒரு 7.5 சனி, அதுக்கப்புறம் 30 வயசு டைம்ல ஒரு அஷ்டமத்து சனி. இதெல்லாம் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருக்கிற மகத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலான கர்மாவை நீங்க மைனஸ் பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம் 33 வயசுக்குள்ள. இதுதான் கான்செப்ட். பிறக்கும் போதே 7.5 சனி அவஸ்தை, அதுக்கப்புறம் ஒரு அஷ்டமத்து சனி அவஸ்தை, அதுக்கப்புறம் 33 வயசுக்குள்ள ஒரு 7.5 சனி அவஸ்தை. எல்லா கெட்டதையும் அந்த மனிதன் தூக்கின்னு வந்த கர்மாவை 33 வயசுக்குள்ள 70% கர்மாவை அவன் மைனஸ் பண்ணிடுறதால அதுக்கு மேல அவன் வளர்ச்சியை நோக்கி போறான். இதுதான் கான்செப்ட். நீங்க நான் என்ன சொன்ன ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், 7.5 சனியில பிறகுறவங்களுக்கு கர்மா இருக்குதுன்னு சொல்றேன். அந்த கர்மாவை 33 வயசுக்குள்ள இறக்கி வச்சிடுறீங்க. ஒருத்தன் நல்லா ஒரு 100 கிலோ வெயிட் தூக்கின்னு வரான், கர்மா 100 கிலோ தலையில வெயிட் வச்சுன்னு வரான், மூட்டையை தூக்கின்னு வரான்னு வைங்க. பிறக்கும் போதே 7.5 சனி கொஞ்சம் கர்மா கழியும்.
அதுக்கப்புறம் நடுவுல 15 வருஷம் கழிச்சு அஷ்டமத்து சனி வரும். அங்க கொஞ்சம் கர்மா கழியும். படிக்க மாட்டீங்க, அதை தான் சொன்னேனே, படிக்க மாட்டீங்க, படிச்சாலும் நல்ல வேலை கிடைக்காது. ரைட்டா? அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 7.5 சனி, அங்க கொஞ்சம் கர்மா குறையும். 100 கிலோ கர்மாவை தூக்கின்னு வர ஒரு மனிதன் ஒரு 70 கிலோவை குறைச்சிட்டான்னு வைங்களேன், அதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 30 கிலோ இருக்கும். அப்ப அவன் ஜாலியா தலையில அந்த 30 கிலோ கர்மாவை வச்சுன்னு நடக்கலாம். 100 கிலோ கர்மாவை வச்சுன்னு அவனால நடக்க முடியுமா? நடக்க முடியாது. அதனாலதான் 30 வயசு வரைக்கும் அவஸ்தைப்படுறது, 30-33 வயசு வரைக்கும் அவஸ்தைப்படுறது. இதோடைய சூட்சமம் இதுதான், இதோடைய ரகசியம் அதுதான். 7.5 சனியில பிறந்துட்டு எனக்கு நல்ல தசை வருது, நல்லது நடக்கலையேன்னு கேட்காதீங்க. அஷ்டமத்து சனியில பிறந்துட்டு எனக்கு நல்ல தசை வரலையே, வந்திருக்கே, நல்லது நடக்கலையே, என் ஜாதகம் நல்லா இருக்குதே கேட்காதீங்க. ஜாதகம் கர்மா இருக்கிற, நல்லா இருக்கிற ஜாதகத்திலயும் கர்மா இருக்கும், நல்லா இல்லாத ஜாதகத்திலயும் கர்மா இருக்கும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. மங்கு சனி, பொங்கு சனி, குங்கு சனி, மரண சனி, 4 சனி இருக்கு. ஃபர்ஸ்ட் 7.5 மங்கு சனி, 2வது 7.5 பொங்கு சனி, 3வது 7.5 குங்கு சனி, 4வது 7.5 மரண சனி. 120 வருடம் தான் மனிதருடைய ஆயுள். ஜோதிடம் கண்டுபிடிக்கும் போது 8000 வருஷத்துக்கு முன்னாடி, நான் என் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். 8000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜோதிடம் கண்டுபிடிக்கும் போது ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் 120 வருஷம். 4 வாட்டி நம்ம முன்னோர்கள் 7.5 சனியை பார்த்திருக்கிறாங்க, 4 வாட்டி அஷ்டமத்து சனியும் பார்த்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு 60 வயசை தாண்டதே பெரிய சாதனையா இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல இயற்கையா வாழ்ந்தாங்க, இயற்கையா தண்ணி குடிச்சாங்க, இயற்கையா சாப்பிட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே பாப்புலேஷன் ஆயிப்போச்சு. புகை, வண்டி, பொல்யூஷனு, எல்லாமே மருந்து. காய்கறியில இருந்து அரிசியில இருந்து எல்லாமே மருந்து. இதுல வேற சாப்பிடுற உணவே மருந்து. இதுல வேற இந்த பீடி சிகரெட் பிடிக்கிறது, ட்ரிங்க் பண்றது, போதை வஸ்துக்களை யூஸ் பண்றது, கெட்ட கெட்ட உணவுகளை சாப்பிடுறது, ஆயில் ஃபுட்ஸை சாப்பிட்டு நம்ம ஆயுள 120 இருந்து இன்னைக்கு 70 வருஷம் வாழ்ந்தாலே பெரிய விஷயம்னு வந்திருக்குது. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் 80% மக்கள் 2 7.5 சனியை தான் கிட்ட பாக்குறாங்க. 2 அந்த 3வது 7.5 சனியை பாக்குறதுக்குள்ளவே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. முன்ன 4 இருக்குது. இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, சார் எனக்கு பொங்கு சனி முடிஞ்சு போச்சு, நல்லது நடக்குமான்னு கேட்பாங்க. 60 வயசுக்குள்ள வர 7.5 சனி, 60 வயசுக்குள்ள உங்களுக்கு 7.5 சனி வந்தாலே அது கர்மா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 33 வயசுல 7.5 சனி முடியுது பாருங்க, இவங்களுக்கு தான் அது பொங்கு சனியா வேலை செய்யும். அதுக்கு அடுத்த வர இதுதான் நல்ல சனியா வேலை செய்யும். இப்ப புரியுதுங்களா கான்செப்ட் என்னன்னு? பொங்கு சனி முடிஞ்ச பிறகுதான் நல்லது நடக்கும். பொங்கு சனியே நல்லது நடக்குதான்னு கேட்க கூடாது. மங்கு சனி பொங்கு சனி கெடுபலனை செய்யும். அதுக்கப்புறம் அந்த பொங்கு சனி முடிஞ்ச பிறகுதான் ஒரு வளர்ச்சி ஏற்படும். இப்போ சில பேருக்கு 45 வயசுலதான் பொங்கு சனி முடியும், 50 வயசுலதான் பொங்கு சனி முடியும். அப்ப அதுக்கு மேலதான் உங்களுக்கு கர்மா, பெரும்பாலான கர்மா குறையுதுன்னு அர்த்தம். 7.5 எப்பவுமே உங்களுக்கு 7.5 சனி அஷ்டமத்து சனி வார்த்தையை நீங்க கேட்டாலோ இல்ல பார்த்தாலோ அதுக்கு ஈக்குவல் கர்மான்னு வச்சுக்கோங்க. கர்மா இருக்கிறதாலதான், அதனாலதான் ஔவையாரு, காரைக்கால் அம்மையாரு, இந்த உலகத்துக்கே நான் வர வேணாம், இது கர்மா நிறைந்த இடம், சிவபெருமான் என்ன வரம் வேணாலும் கேளுங்க நான் தரேன்னாரு. அந்த அம்மா, எப்பா சாமி ஆளை விடு, என்னை இங்க பிறக்க மட்டும் வைக்காது, அதை தவிர நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஏன்னா இது கர்ம பூமி. நம்ம எர்த் இருக்குதே, நம்ம பூமி இருக்குதே, இது கர்ம பூமி. இங்க உள்ள வந்துட்டாலே நம்ம 7.5 சனியை பார்க்கணும், அஷ்டமத்து சனியை பார்க்கணும், எல்லாம் கோச்சாரத்தை பார்க்கணும், ராகு கேது இருப்பாங்க, நவகிரகங்கள் நம்மளுக்கு 4 பேர் ஆப்போசிட்டா நிப்பாங்க, 4 பேர் ஃபேவரா நிப்பாங்க. இந்த பஞ்சாயத்தே எனக்கு வேணாம்பா, நீ என்னை வெளியெடுத்துன்னு போன்னு சொல்லிட்டு காரைக்கால் அம்மையார் கேட்டாங்க. ரைட்டா? இந்த மாதிரி 30 வயசு இந்த நிறைய பேரு சின்ன பசங்க இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அஸ்ட்ராலஜி வீடியோ பார்த்து நிறைய பேரு சூப்பரா கேள்வி கேட்கறாங்க. சூப்பரா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறாங்க, சார் நீங்க இந்த வீடியோல சொன்னீங்களே சார், என் ஜாதகம் இப்படி இருக்கு சார், இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல, இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கல, என் வாழ்க்கையில நான் பிறந்ததுல இருந்தே கஷ்டம், நீ நல்லா இருப்பப்பான்னு சொன்னா காதலியே விழமாட்டேங்குது. ஏன்னா ஒரு மனுஷன் நல்லா இருந்துட்டு நல்லா இல்லாம போயிட்டு
அப்ப நம்ம சொன்னோம்னா திருப்பி அவன், ஏன்னா அவன் ஒரு நல்லா இருந்த வாழ்க்கைய பார்த்திருப்பான். அப்ப நம்ம சொல்றோம்னா அது அவருக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கும். 33 வயசு வரைக்கும் ஒரு பையன் கஷ்டப்பட்டுக்கினே இருக்கிறான், 33 வயசு வரைக்கும் ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டுக்கினே இருக்குது. அவங்க கிட்ட போயிட்டு நீ வாழ்க்கையில சூப்பரா வருவேன்னு சொன்னா, நான் சொல்றதையே நம்புற மனநிலையில அவங்க இருக்க மாட்டாங்க. கான்செப்ட் அதுதான். நேத்து நைட்டு கூட வெளிநாட்டுல இருந்து ஒரு பொண்ணு பார்த்தது, ஜாதகம் பார்த்தது. அந்த பொண்ணுக்கு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறேன், நீ பாருமான்னு சொன்னேன். அந்த பொண்ணுக்கு ஒரு 27 வயசு. படாத கஷ்டம், வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதே நடக்கல. என் ஜாதகம் இந்த கிரகம் அந்த கிரகம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்களே, ஒரு நல்லதுமே நடக்கலையா சார்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. 7.5 சனியில பிறந்தாலே இதான் பஞ்சாயத்து. 7.5 சனியில பிறந்தாலும் இதான் பஞ்சாயத்து, அஷ்டமத்து சனியில பிறந்தாலும் இதான் பஞ்சாயத்து. நீங்கெல்லாம் 33 வயசு வரைக்கும் வளர்ச்சியை எதிர்பார்க்காதீங்க. 33 வயசுலதான் உங்களுடைய பெரும்பாலான கர்மா இறக்கப்படும். இறக்கின பிறகு உங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு மிகப்பெரிய அரசியல்வாதியா, மிகப்பெரிய தொழில் அதிபர்களா, மிகப்பெரிய பாப்புலாரிட்டியா, மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய, பேரு புகழ் சம்பாதிக்கக்கூடியவங்க எல்லாருமே முக்காவாசி பேரு இந்த 2 7.5 சனிய கிராஸ் பண்ணவங்க. இந்த 7.5 சனியில அஷ்டமத்து சனியில பிறந்தவங்க. 7.5 சனியில அஷ்டமத்துல சனி பிறந்தா கர்மா இருக்குது. அந்த கர்மாவை அவங்க சின்ன வயசுல தொலைச்சிடுறதால பிற்காலம் நல்லா இருக்குது. கான்செப்ட் இதுதான். சின்ன வயசுல கஷ்டப்படு பின்னாடி நல்லா இருப்பேன்னு ஒரு அந்த காலத்துல திண்ண மேல வயசானவங்க சொல்லுவாங்க. இதுதான் கான்செப்ட். அவங்களுக்கு இதுதான் விஷயம்னு தெரியாது. பொதுவா சொல்றது இப்படிதான், பழமொழிகள் இப்படிதான் சொல்லுவாங்க. சின்ன வயசுல கஷ்டப்படுறவன் பின்னாடி நல்லா இருப்பான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது கான்செப்ட் இதுதான். சின்ன வயசுல கஷ்டப்பட்டா கர்மா எல்லாத்தையும் சின்ன வயசுலயே தொலைச்சிடுற, அப்ப பின்னாடி நல்லா இருக்க போறேன்னு அர்த்தம். இதுதான் இந்த பதிவோடைய ஃபைனல் கன்க்ளூஷன். சோ இந்த 7.5 சனி அஷ்டமத்து சனியில பிறந்தவங்க 30-33 வயசு வரைக்கும் பெருசா எனக்கு வேலை கிடைக்கலையே, 23 வயசு பையன் போன் பண்ணி நான் இன்னும் லைஃப்ல செட்டில் ஆகிறேன்னு கஷ்டப்படுறான். அவனுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. 23 வயசுல அவன் நல்லா செட்டில் ஆகி அவன் வீடு வாங்கணும்னு, அவனுக்கு உலகம்னா என்னன்னே தெரியல. ஒரு மனுஷன் எப்போ வீடு வாங்குவான், எப்போ கார் வாங்குவான்னே அவனுக்கு தெரியல. 23 வயசுல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு 23 வயசுல உனக்கு ஜோதிடம் மேல ஆர்வம் இருக்கிறதே பெரிய சாதனைன்னு வைங்களேன். அவர் இன்னும் செட்டில் ஆகலன்னு அவர் வருத்தப்படுறாரு. நான் அவனுக்கு என்ன பதில் சொல்றது? 23 வயசுல இந்த உலகத்துல 80% பேர் செட்டில் ஆக மாட்டாங்க. ஏதோ அது ரொம்ப ஜாதகம் நல்லா இருந்தா, அவங்க அம்மா அப்பா ரொம்ப வசதியா இருந்தாதான் காரு பைக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? சோ இந்த 7.5 சனி அஷ்டமத்து சனியில பிறந்தவங்களுடைய தாத்பரியம், ரகசியம் இதுதான். 33 வயசுக்கு மேலதான் உங்களுக்கு வளர்ச்சி. ஆனா அதுக்கப்புறம் வருகின்ற வளர்ச்சி அன்பிலீவபிளா இருக்கும், தடுக்க முடியாத ஒரு வளர்ச்சியாக இருக்கும். ரைட்டுங்களா? ஓகேங்க, இந்த பதிவுல இதை பத்தி பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.